அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான விழாவை குறித்து உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். முதலாக கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடியது நம் தாய் அன்னை மரியாள். அந்த விழாவானது அமைதியான, எளிமையான, ஆடம்பரமற்ற விழாவாக இருந்தது. ஆனால் அந்த விழாவிலே, அந்த கொண்டாட்டத்திலே மகிழ்ச்சி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அமைதி இருந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததால் பரிசுத்தமானவரானார் என்பதை விட, அன்னை மரியாள் எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்ததாலும் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதனை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவினுடைய பிறப்பு எளிமையான பிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சாதாரண இடையர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலிலே அறிவிக்கப்பட்டு அவர்கள்தான் இயேசுவை காண்கிறார்கள். மேலுமாக ஆண்டவருடைய பிறப்பு மாட மாளிகையில் அல்ல, மாறாக மாட்டு தொழுவத்திலே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். மாட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். ஒரு நட்சத்திரம் 3 ஞானிகளுக்கு வழிகாட்டியது. ஆக ஆண்டவர் எளிமையில்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக நாம் எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மாலும் காண முடியும், அனுபவிக்க முடியும் என்பதனை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக, நம் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பிறப்பு வழியாக விண்ணக தந்தையின் இரக்கத்தை பிரதிபலிப்பவராகவும், தன்னையே உலகிற்கு ஒளியாகவும், ஆதிபெற்றோர் செய்த பாவத்தினால் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை இழந்ததை தனது சிலுவை, மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக மீட்டெடுத்ததையும், மேலும் அன்பையும் அமைதியையும் கொண்டு வந்தார் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே இவ்விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இரக்கமுள்ளவர்களாக, ஒளியின் மக்களாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக, பிறருடைய வாழ்வை கெடுப்பவர்களாக அல்ல, பிறருடைய பெயரை கெடுப்பவர்களாக அல்ல, பிறருக்கு தீங்கு செய்கின்றவர்களாக அல்ல, மாறாக வாழ்வு கொடுக்கின்ற மக்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மக்களாக வாழ கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த அருமையான மகிழ்ச்சியான நாளிலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை நமது குழந்தை தெரேசா யூடியூப் சேனல் சார்பாக அறிவிப்பதிலே பெருமிதம் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், பிறக்கின்ற இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் தாமே உங்களோடு பயணிக்கவும், நீங்கள் எல்லா நிலைகளிலும் உயர வேண்டும், எல்லா நலன்களையும் வளங்களையும் நன்மைகளையும் பெற்று வாழ நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நமது சேனலுக்கு காட்டி வருகின்ற ஆதரவுக்கு எம் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு உங்களது ஆதரவை காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருட்பணி ஸ்டீஃபன், SDM.